மாநில மாநாடு கோவை மாநகரத்தில் நவம்பர் 6ஆம் தேதி துவங்குகிறது. 16வது மாநில மாநாடு 1983 டிசம்பர் மாதத்தில் 4வது அகில இந்திய மாநாடு நடைபெற்ற கோவை மாநகரம் 16வது மாநாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. கோவை மாநாட்டு தயாரிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இதற்கு முன் நடைபெற்ற கோவை மாநாடு நம்முடைய நினைவுக்கு வருகிறது. அதோடு அதற்கு முன்னால் CITU துவங்கப்படுவதற்கு முன்னால் 1969ஆம் ஆண்டு துவக்கத்தில் கோவை மாநகரில் நடைபெற்ற தமிழக தொழிலாளர் மாநாடு, அது CITUனுடைய துவக்க கால பின்னணியோடு சம்பந்தப்பட்டது. கோவை மாநாட்டை பொறுத்தமட்டிலும் அன்றைய மாநாடு 4வது மாநாடு, அது நடைபெற்ற சூழல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 1980ஆம் ஆண்டு இந்திரா காந்தியினுடைய ஆட்சி மீண்டும் பொறுப்பேற்ற சூழலில் தொழிலாளர்களுக்கு எதிராக, உழைப்பாளி மக்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை துவக்கிய காலம். உலக வங்கியினுடைய நிபந்தனைகளை ரகசியமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலான செயல்பாடுகள் நாடு முழுவதும் துவங்கிய போது அதனுடைய விளைவுகளை எதிர்த்து தொழிலாளர்கள் போராட துவங்கினார்கள். 1980ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்க மாநாட்டில் தேசிய கிளர்ச்சி பிரச்சார குழு, நேஷனல் கேம்பெயின் கமிட்டி என்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக போராடுவதற்கான தயாரெடுப்புகள் நடந்தது. அதையொட்டிய முழு பின்னணி விவரங்களுக்கு நான் இப்போது செல்லவில்லை. ஆனால் அந்த தேசிய கிளர்ச்சி பிரச்சார குழுவினுடைய அறைகூவலுக்கேற்ப டெல்லி நகரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பேரணியும், அதை ஒட்டி உருவான உற்சாகமும், அதிலிருந்து வந்த அறைகூவலும் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் அகில இந்திய வேலை நிறுத்தமாக 1982 ஜனவரி 19 அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடப்பட்டது. அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்கிறது. அறிவிக்கப்பட்டதோ ஒரு நாள் வேலை நிறுத்தம். ஆனால் அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தையும் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களை அதுக்கு முதல் நாள் இரவு கைது செய்து இங்கிருந்து ஒவ்வொரு சிறையாக கொண்டு சென்று கடைசியாக பாளையங்கோட்டை சிறைக்கு அந்த போலீஸ் வண்டி வந்து செல்லுகிற போது வேலை நிறுத்தமே முடிந்து விட்டது. அந்த அளவிற்கு கொடூரம் நடந்தது என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு சாலை மறியலில் ஈடுபட்ட அல்லது மற்ற விதத்தில் போராட்ட களத்திற்கு வந்தவர்களுக்கு எதிராக கொடூரமான தாக்குதல்கள் நடைபெற்றது. தமிழகத்தில் மட்டும், குறிப்பாக தஞ்சை தரணியில் அஞ்சான், நாகூரான், ஞானசேகரன் என்கிற 3 தோழர்களுடைய உயிர் துப்பாக்கி சூட்டில் பறிக்கப்பட்டது. இந்தியா முழுதும் 10 பேர் பலியானார். நடைபெற்றதோ ஒரு நாள் வேலை நிறுத்தம். அந்த முறையில் நாடு முழுதும் எதிர்ப்பும் கொந்தளிப்பும் உருவான பின்னணி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சூழல், அது கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு இறுதி வருகிற போது அந்த வெண்மணி அந்த போராட்ட அந்த 3 தோழர்களுடைய நினைவுகள் நிரம்பிய ஒரு மாநாடாக அன்றைக்கு கோவை மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் அந்த மாநாட்டில்தான் CITUனுடைய, குறிப்பாக தமிழ்நாடு CITUனுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டது. CITUனுடைய துவக்க காலத்திலிருந்தே அது உருவாக்குகிற ஒரு கோஷம், இந்திய நாடு, அதாவது CITUனுடைய இலக்கு என்பதே ஒரு சமூக மாற்றம், ஒரு சுரண்டலற்ற இந்தியா, ஒரு சோசியலிச இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் நிச்சயமாக தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்றுபட்டு தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலான ஒரு புரட்சியின் மூலமாகவே இந்த சுரண்டல் அமைப்பிற்கு முடிவு கட்ட முடியும் என்று CITU நம்புகிறது. அந்த முறையில் தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் 1970 CITUனுடைய அமைப்பு மாநாட்டில் கல்கத்தாவிலேயே அறைகூவல் விடப்பட்டது. அந்த நிலையில்தான் CITU மட்டுமல்லாமல் அனைத்து தொழிற்சங்கங்களும், அதாவது INTUC தவிர உள்ள சங்கங்கள் ஒன்றுபட்டு தேசிய கிளர்ச்சி பிரச்சார குழு உருவாக்கிய போது அது உருவாக்கிய அந்த கோரிக்கை சாசனம், சொல்லப்போனால் அந்த அளவிற்கு விரிவாக தொழிலாளர்களுடைய, விவசாயிகளுடைய, வேலை தேடும் இளைஞர்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய
ஒரு கோரிக்கை சாசனத்தின் அடிப்படையில் தான் 82 ஜனவரி 19 வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அது தொழிலாளர்களுடைய, விவசாயிகளுடைய, விவசாய தொழிலாளர்களுடைய, வேலை தேடும் இளைஞர்களுடைய கோரிக்கைகள். அந்த அடிப்படையில் அனைத்து பிரிவினரும் ஜனவரி 19 வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றார்கள். அந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற அந்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய முறையிலும் அந்த விவசாய இயக்கத்தை தமிழகத்தில் முன்னெடுத்து செல்வதற்காக தொழிலாளர்கள் தங்களுடைய வருமானத்தினுடைய ஒரு மிகச்சிறிய பகுதியாக ஒரு வருடத்திற்கு ₹1 விவசாய இயக்கத்திற்கு விவசாய இயக்க வளர்ச்சி நிதி என்கிற முறையில் கொடுக்க வேண்டும் என்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு அந்த 83 டிசம்பரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில்தான் மேற்கொள்ளப்பட்டது. சிஐடியினுடைய ஸ்தாபக தலைவர் தோழர் பிடி ரணதிவே பங்கேற்ற அந்த மாநாடு பல முக்கியமான விஷயங்களை பற்றி அது விவாதித்தது. நான் அதுக்குள்ளேயும் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த முடிவு ஜனவரி 19 தியாகிகளை நினைவு கூர்ந்து ₹1 நிதியாக கொடுப்பது என்றும் ஒவ்வொரு வருடமும் அதற்கு பிறகு ஜனவரி 19 அந்த நிதியை விவசாய இயக்க தோழர்களிடம் ஒப்படைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்ட மாநாடு தான் இதற்கு முன் நடைபெற்ற 4வது தமிழ் மாநில மாநாடு என்பது கோவையில் நடந்தது. அதிலிருந்து அதற்கு பின்னோக்கி செல்வோமேனால் சிஐடியினுடைய துவக்கம் 1960களிலிருந்து ஏஐடியூசியினுடைய தலைமைக்குள் செயல்பட்டு வந்த தோழர்களில் ஒரு பகுதியினர் அந்த தலைமையினுடைய கொள்கைகள் அரசாங்கத்தோடு சமரசம் செய்யக்கூடியதாகவும் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கக்கூடியதாகவும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை கைவிட்டு போகக்கூடிய ஒரு போக்கு உருவாவதாகவும், இன்னும் சொல்லப்போனால் வர்க்க போராட்டம் என்கிற அந்த அடிப்படை நிலைப்பாடுகளுக்கு கைவிடக்கூடிய ஒரு போக்கு அந்த அமைப்பிற்குள் வந்தது. அதை எதிர்த்து போராடக்கூடிய தோழர்கள் அமைப்பிற்குள்ளேயே 60ஆம் ஆண்டுகளிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் 1966ஆம் ஆண்டு ஏஐடியூசியினுடைய மாநாடு மும்பை நகரத்தில், அன்றைய பம்பாய் நகரத்தில் நடைபெறுகிற போது அந்த மாநாட்டுக்குள்ளேயே பிரதிநிதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. கடுமையான கருத்து மோதல்கள் நடைபெற்றது. ஆனால் இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் தலைமை என்கிற முறையில் அந்த மாநாடு 66இல் முடிவடைகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகும் பிரச்சனைகள் தீவிரமடைகிறது. ஆனால் 67 என்று வருகிற போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வருகிறது. காங்கிரஸ் 8 மாநிலங்களில் தோற்கடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் உருவாகிறது. கேரளா, மேற்கு வங்கம் போன்ற 2 மாநிலங்களில் இடதுசாரிகள் தலைமையிலான கூட்டணி அரசு உருவாகிறது. இப்படி ஒரு 8 மாநிலங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்பது உருவாகிற போது அது தொழிலாளர்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது. நாடு முழுதும் தொழிலாளர்கள் கொந்தளித்து போராடுகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும். விலைவாசி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிற்சங்க உரிமை என்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கான போராட்டம். தமிழகமும் இதற்கு விதிவிலக்கில்லை. கிட்டத்தட்ட 67ஆம் ஆண்டிலிருந்து அதனுடைய இறுதியிலிருந்து துவங்கி 68ஆம் ஆண்டு என்று வருகிற போது 67 நவம்பர் மாதத்திலேயே சென்னையில் துப்பாக்கிச்சூடு என்று நடக்கிறது விம்கோ தொழிற்சாலை. அதிலிருந்து உருவாகிற அந்த எழுச்சியும் ஆனால் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக ஏஐடியூசியினுடைய தலைமை இல்லை என்கிற முறையில் வருகிற போதுதான் 69ஆம் ஆண்டு கோவை மாநகரில் தமிழக தொழிலாளர் மாநாடு என்று நடக்கிறது. பிறகு சிஐடியு உருவாக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது 69. ஆனால் அதிலிருந்து அன்றைக்கும் அந்த மாநாட்டிலும் ஏஐடியூசியில் செயல்படுவோம், ஆனால் அதை சரியான திசைக்கு கொண்டு செல்ல முயற்சிப்போம். நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய சங்கங்களில் நம்முடைய வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று முடிவெடுத்து அந்த மாநாட்டை நாம் நிறைவு செய்தோம். ஆனால் அதற்கு பிறகு பிரச்சனைகள் அகில இந்திய அடிப்படையில் தீர்வடையாத சூழலில் 70ஆம் ஆண்டு ஏப்ரலில் கோவாவில் அன்றைய ஏஐடியூசியினுடைய தலைவர்களாக இருந்து மாற்று கருத்துடைய தோழர்களுடைய கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் தான் ஒரு புதிய மத்திய தொழிற்சங்கத்தை துவக்குவது என்று முடிவெடுத்து 70ஆம் ஆண்டு சிஐடியினுடைய அமைப்பு மாநாடு கல்கத்தாவில் லெனின் நகரில் நடைபெறுகிறது. இந்த பின்னணியோடு துவங்கிய சிஐடியு அதனுடைய 55 ஆண்டுகால பயணத்தில் தமிழகத்தினுடைய வரலாற்றில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்து சென்ற அந்த அனுபவங்களோடு, குறிப்பாக கடந்த மாநாட்டிற்கு பிறகுள்ள அந்த 3 ஆண்டு காலம்
17வது அகில இந்திய மாநாடு பெங்களூரில் நடைபெற்று அந்த மாநாட்டினுடைய முடிவுகளை எவ்வாறு அமுல்படுத்தினோம், கடந்த மாநில மாநாட்டினுடைய முடிவுகளை எவ்வாறு அமுல்படுத்தினோம் என்பதை பரிசீலிக்கக்கூடிய மாநாடாக, வரலாற்று சிறப்புமிக்க தொழிலாளி வர்க்க போராட்டத்தினுடைய தளமாக இருக்கக்கூடிய கோவை மாநகரம், எண்ணற்ற போராட்டங்களும் எண்ணற்ற தலைவர்களும் தலைமை தாங்கிய தியாகிகளுடைய நகரமான கோவை, அந்த கோவை மாநகரத்தில் சிஐடியுனுடைய 16வது மாநில மாநாடு நவம்பர் 6ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அந்த மாநாட்டிற்கான பணிகளை வெற்றிகரமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய சூழலில் கோவையை நோக்கி செல்வோம். 9ஆம் தேதி பேரணியை பிரம்மாண்டமான பேரணியாக நடத்தி நம்முடைய மாநாட்டு முடிவுகளை அமுல்படுத்தக்கூடிய நாட்களாக வரும் நாட்கள் இருக்கின்ற முறையில் பணியை முன்னெடுத்து செல்வோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.